வணக்கம். கடும் சோதனைகள் வருவது ஏன்? கடவுள் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறார்? சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கிற மனிதன் கஷ்டம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. கடவுளுடைய வழிபாட்டின் மூலம் நம்முடைய என்ன செயலையும் நாம் மாற்றி எழுத முடியும்படி கடவுள் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளை அன்றி வேறல்ல. மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் எனக்கு என்பவர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் எனக்கு ஏன் இந்த வளர்ச்சி என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாருதி கார், ஹீரோ ஹோண்டா பைக்கு, சாம்சங் கேலக்ஸி மொபைல், லேப்டாப், ஐடி கம்பெனி வேலை, வங்கியில் பணம், வீடு, நகை, வெளிநாட்டு பயணம் என்று கேட்டது உண்டா? வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாகாது, மின்னாது. தங்கம் நெருப்பில் புடம்போடாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வேதனை படமாட்டார்கள். திராணிக்கு மேல கடவுள் நம்மளுக்கு சோதனை கொடுக்க மாட்டார். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகில் யாரும் கிடையாது. அதுபோல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமல் போக மாட்டான். எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டான். விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் சகிப்பிலும் மன வலிமை தரும். நமக்கு கஷ்டங்கள் தான் நமது மன வலிமையை அதிகமாக இன்னும் தரும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும். சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை. சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மீது எப்பவும் நோக்கமாயிருக்கின்றன. எனவே நற்சிந்தையுடன் அவரை நாமே ஜெபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் நம்முடைய என்ன கஷ்டங்களையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம். உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கிடைக்காததையும் தவறுவிட்டதையும் நினைத்து தளராதீர்கள். பயத்தை கலைந்து நம்பிக்கையை தக்க வையுங்கள். சந்தேகங்களை நம்பாதீர்கள், நம்பிக்கையை சந்தேகிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். கடவுளை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள். அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார். நாம் எல்லாரும் நல்லவர்கள் என்ன, கடவுள் கண்டிப்பாக நமக்கு நல்லதே செய்வார். முடிந்தவரை நீங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள். கடவுள் நமக்கு நல்லதே செய்வார். நன்றி.